போன வீடியோல வந்து பார்த்தோம்னா, நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு டைரக்ட்டா கிளாத்ல எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு வந்து அளவு ப்ளவுஸ்ல வச்சு டைரக்ட்டா மார்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க பேப்பர் கட்டிங் வச்சு எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ்ல வந்து மார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீலன்னா பேப்பர் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பேப்பர் வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்க நியூஸ் பேப்பர்லயே வந்து கட் பண்ணலாம். நான் நியூஸ் பேப்பர்ல மார்க் பண்றது வந்து உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இந்த மாதிரி பிளெயின் பேப்பரா வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் வந்து பேப்பர் தான் நம்ம கரெக்டா சரிசமமா வச்சு மடிச்சுக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர்ல வேணாலும் பண்ணலாம். நியூஸ் பேப்பர்ல நான் மார்க் பண்றது உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பிளெயின் பேப்பரை வந்து எடுத்துருக்கேன். நீங்க பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர் வச்சு கூட நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க உங்க அளவுக்கே நீங்க பண்றீங்கன்னா நீங்க மார்க் பண்ணி வச்சு நீங்க எப்பயுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் போல என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, கீழே வந்து சரிசமமா இருக்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம போனோட்டு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ற மாதிரி பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 13 கிட்ட இருக்கு. நான் மேல 1/4 இன்ச் தைக்கிறதுக்காக வச்சு மொத்தம் 13.5 இன்ச் வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெக்குக்கு வந்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா 6 வைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருது. இங்கிட்டு 2.5 வரும். அங்கிட்டு வந்து நம்ம லைனிங் வச்சு ஜாயின் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு இது பண்ணுவோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2.5 மொத்தம் 6 வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ 3ல மெயினா மார்க் பண்ணிக்கோங்க. 6ல பாதி 3 வச்சுக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பாருங்க. நெக்கு ஹைட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா 7.5 இருக்கு. நம்ம 7.5 பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 7.5 கிட்ட சைட்ல ஆர்ம் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த சுருக்கமும் இல்லாம வச்சு பார்க்கும்போது நமக்கு 5 இன்ச் வருது. இதுல இருந்து 5 இன்ச் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து 3 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா இதுல இருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து தைக்கிறது, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுக்காக நீங்க 1/4 இன்ச்ல ஜாயின் பண்ணுவீங்களோ இல்ல 1/2 இன்ச்ல ஜாயின் பண்ணுவீங்களோ, எவ்வளவு இன்ச் தேவைப்படுமோ அந்த அளவு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட 3 இன்ச்சு. இதுல இருந்து கீழே வந்து 5 இன்ச் வரணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு எடுக்கிறதுக்கு வந்து, அதாவது சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணுவோம் பாத்துக்கீங்களா? அதுக்கு வந்து உங்க பிளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுல நேரா பிடிச்சிக்கோங்க. நேரா பிடிச்சிட்டு இந்த இடத்துல, இந்த இடம் வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு மேல ஒரு பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கரெக்டான அளவுனா இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைய போறோம்.
கீழே வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச் விட்டாலும் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்கேல் அளவே வந்து சைடில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாம். நம்ம நெக்கு வந்து எப்பவுமே ஃப்ரேம்ல மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம இதை கட் பண்ண வேணா, இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைன்ஸ் தெரியலாட்டினா நான் நல்லா டார்க் கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காமிக்கிறேன். லைன் வந்து மார்க்கர் வச்சு வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து நம்ம டிரா பண்ணி வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு தான் மட்டும் நாச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீ கட் மாதிரி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே தான் நம்ம ஃப்ரெண்டுக்குமே எடுக்கணும். ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதே அகலம் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அளவு இந்த உயரம் மட்டும்தான் நமக்கு கம்மியாகுமே தவிர அகலம் வந்து அதே அளவு தான் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா நம்ம 1/4 இன்ச் கிட்ட நம்ம வந்து விட்டுருந்தோம். அந்த இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதையும் மார்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே இந்த பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிருக்கோம்ல, இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி ஹைட் பாருங்க. அஞ்சரை கிட்ட வருது நமக்கு. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5.5. இதுல இருந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது ஃப்ரண்ட்ல நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக எடுப்போம் பார்த்துருக்கீங்களா, பட்டி இல்லாம பட்டியும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடையில இருக்க கேப் வந்து, அதாவது இடையில இருக்க துணி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 கிட்ட இருக்கு, 4 இருக்கு. அப்போ மேல வந்து நம்ம 1/4 இன்ச் அடிக்கிறதுக்கும் கீழே 1/4 இன்ச் அடிக்கிறதுக்கும், அப்ப இடையில இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் வச்சோம்னா அரை இன்ச் கிட்ட வரும். அப்போ 5 இன்ச் இந்த ஹைட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். 5 இன்ச் எடுத்துட்டு உங்க பிளவுஸ, அதாவது உங்க அளவு பிளவுஸ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயின்ல இருந்து இந்த நடுவுல டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருதோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த சைட்ல ஜாயிண்ட், இந்த பட்டிக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. மேல 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு கீழே 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா 5.5 வரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து அப்படியே டாட்டா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி, உங்களுக்கு எந்த ஷேப்ல கழுத்து வேணுமோ அதை நீங்க வந்து
டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எப்போதுமே டிரா பண்ணிடுங்க. டிரா பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதைத்தான் நான் வந்து சொல்லித்தரேன். நான் ஃபர்ஸ்ட்ல இதுதான் ஃபாலோ பண்ணேன். இப்பயுமே சில கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு எல்லாத்துக்குமே கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சில பிளவுஸ் துணி வந்து பாத்தீங்கன்னா சில சாரியோட பிளவுஸ் துணிலாம் பாத்தீங்கன்னா கம்மியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிகினரா இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம உங்களால மார்க் பண்ண முடியும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுமே இது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி 2 இது வந்துடும் நமக்கு. நம்ம கிளாத்ல வச்சு மார்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இப்படி ஒரே பக்கமா போட்டு நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது. ஒண்ணு வந்து நமக்கு எல் ஷேப் வரணும், இன்னொன்னு வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து வரணும். பாத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸ்லீவ் தனியா வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு ஈஸியா எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுலயே சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுலயும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஏன்னா புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதோட சென்டர் நம்ம இந்த இது இருக்கிறதுனால இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் ஒட்டுப்படாத அளவு பாத்துக்கோங்க. 19ல பாதி 50 இருக்கு. 9 எங்க வருதோ அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட் நமக்கு. இதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவு வந்து நமக்கு மாறிடக்கூடாது. சென்டர் மாறிச்சுன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து தப்பா போயிடும். உங்க ஸ்லீவ் எடுத்து இதுல இருந்து தான் நம்ம கணக்கு வைக்க போறோம். ஸோ இந்த லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போறோம். அதனால இந்த லைனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம லைன் டிரா பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து கரெக்டா இந்த சென்டர் வந்து நமக்கு எப்போதுமே மாறக்கூடாது. கரெக்டா இந்த இடம் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் அப்படியே இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நமக்கு இந்த இடம் மாறக்கூடாது. இடம் மாறாம வச்சுட்டு இந்த சைட்ல எங்க முடியுதோ அங்க ஒரு டாட். அதுக்கப்புறமா இந்த நல்லா சுருக்கம் இல்லாம இப்படி எடுத்து விட்டீங்கன்னா இந்த இடம் வரும். இங்க ஒரு டாட். இப்போ இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு இங்க ஒரு டாட் வைங்க. கரெக்டா நீங்க கை வச்சுக்க இடத்துல வைக்கணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு டாட். இது மாதிரி ஒரு 3 இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஸ்லீவ் வந்து ஈஸியா வந்து மார்க் பண்ணிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே இங்கிட்ட ஒரு திருப்பிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல வச்சா கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தூக்கிட்டு ஒரு டாட், மறுபடியும் ஒரு டாட் வச்சுட்டு இங்க ஒரு டாட். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த வளைவு வந்து கரெக்டா வந்துருச்சு. இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்க இது பண்ணும்போது மேல மட்டும் நமக்கு இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. மேல வந்து இதே அளவுல நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம
இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து இருக்கட்டும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு நம்ம கட் பண்ணி விட்டுலாம் எல்லாத்தையும். இல்லைன்னா நீங்க லைன் கூட டிரா பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்லீவ் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து தேவைப்படும். பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அளவு பிளவுஸ்ல பட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கு. சைட்ல வந்து அதே 2.5 இன்ச் இருக்கு. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் கிட்ட இருக்கு. இதுக்கு அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கீழே பட்டி வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2.5 இருந்துச்சா நமக்கு, அப்போ நம்ம 3 வச்சுக்கலாம். இதுலயே நம்ம 3 வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த லைனை ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் எடுத்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 2.25 இல்லைன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் கர்வா வச்சு வர மாதிரி டிரா பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டியுமே வெட்டியாச்சு. ஸோ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே நல்ல பக்கத்தை வந்து டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட்டி ஏன்னா நிறைய பேர் இந்த பட்டி இப்படி வைக்கிறாங்கன்னா இன்னொரு பட்டியும் தூக்கி இப்படி இதே மாதிரி வச்சுருவாங்க. வெட்டி முடிச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சைடுக்கு வர மாதிரி இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இது வந்து கரெக்டா நமக்கு இந்த எல் ஷேப் வர சைடு வந்து இந்த மாதிரியும், இன்னொரு சைடு மிரர் சைடு வர்றது வந்து இந்த மாதிரி வரும். அதாவது மிரர் சைடுன்றது வந்து நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி தெரியும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தெரியும். நம்ம வைக்கும்போது கரெக்டா இருக்கணும். நம்ம இங்க இந்த இடத்துல டாட் வந்து பிடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னும் போது இந்த எக்ஸ்ட்ரா இங்கிட்டு இருக்கிற அளவு வந்து உள்ள போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்தி போட்டு எல்லாத்தையும் ஒரே பக்கமா மார்க் பண்ணிடாதீங்க. இப்போ பிளவுஸ்ல எப்படி போட்டு மார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பேக்கும் ரெடி, 2 ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணியிருக்கோம், 2 ஃப்ரண்ட் நெக்குமே கட் பண்ணியாச்சு, பட்டியும் கட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு.